ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு சில டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அதோடைய கண்டினியூஷனா இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக்கு கீழே ஓகேவா. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு கீழே என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா ஆக்சியம் 4 மிஷன் ஸோ இந்த மிஷனுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 2 இந்தியன் அஸ்ட்ரானட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆக்சியம் 4 மிஷன்னா என்ன, இதுல இருக்கக்கூடிய மோட்டோ என்ன, அப்ஜெக்டிவ் என்ன, இந்த மிஷனோட எய்ம் என்ன, இருக்கக்கூடிய க்ரூ மெம்பர்ஸ் யாரு, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி வாட் இஸ் வாட் அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா. ஸோ இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ஆக்சியம் 4 அப்படிங்கிற ஒரு மிஷனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியன் அஸ்ட்ரானட்ஸோட நேம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியன் அஸ்ட்ரானட்ஸோட நேம் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஓகேவா. ஸோ யாரு அப்படின்னா, ஸோ ககன்யான் மிஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றவங்க, ககன்யான் மிஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு 2 பேரை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேஷனல் மிஷன் அசைன்மெண்ட் போர்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, நேஷனல் மிஷன் அசைன்மெண்ட் போர்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 க்ரூ மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ அவங்க நேம் என்ன அப்படின்னா, மிஷனோட பிரைம் பைலட், முக்கியமான ஒரு பைலட் ஓகேவா. பிரைம் பைலட்டா யாரை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, கேப்டன் சுபான்ஷு சுக்லா, அதாவது கேப்டன் சுபான்ஷு சுக்லா அப்படிங்கிறவங்க பிரைம் பைலட்டா சூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி அதே மிஷனோட பேக்கப் பைலட்டா யாரை சூஸ் பண்ணிருக்காங்க, மிஷனோட பேக்கப் பைலட் ஓகேவா. பேக்கப் பைலட்டா யாரை சூஸ் பண்ணிருக்காங்கன்னா, கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர் இவரை தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பேக்கப் பைலட்டா சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இஸ்ரோவோட இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு ஐஎஸ்எஸ் ஓகேவா, இதெல்லாம் என்னன்னா ஐஎஸ்எஸ்க்கு போகக்கூடிய இந்தியன் அஸ்ட்ரானட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஐஎஸ்எஸ்க்கு போகக்கூடிய செகண்ட் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து யாரு வாங்குறாங்க அப்படின்னா, கேப்டன் சுக்லா ஓகேவா. இந்த கேப்டன் சுக்லா தான் யாரு அப்படின்னா ஐஎஸ்எஸ்க்கு போகக்கூடிய செகண்ட் இந்தியன். அப்ப ஃபர்ஸ்ட் இந்தியன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிட்டையர்ட் ஆயிட்ட ராகேஷ் சர்மா தான் யாரு அப்படின்னா, இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு தி ஸ்பேஸ் ஓகேவா. எப்ப போனாரு அப்படின்னா 1984ல போனாரு. இப்ப அவரை ஃபாலோ பண்ணி யாரு போறாங்க அப்படின்னா, சுக்லா வந்து போறாங்க ஓகேவா. ஸோ இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிற அந்த மிஷன் வந்து என்னெல்லாம் பண்ண போகுது, ஐஎஸ்எஸ்ல போய் என்னெல்லாம் செய்ய போகுது, இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போய் என்னெல்லாம் செய்ய போகுது அப்படின்னா, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓகேவா. ஐஎஸ்எஸ் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இதுல போய் இந்த ஆக்சியம் 4 மிஷனோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் கோயிங் டு கண்டக்ட் சயின்டிபிக் ரிசர்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகுது. அதே மாதிரி டெக்னாலஜி டெமான்ஸ்ட்ரேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜியும் என்ன பண்ண போறாங்க ஓகேவா. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணி பார்க்க போறாங்க. அது மாதிரி ஸ்பேஸ் அவுட்ரீச் ஆக்டிவிட்டிஸும் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ ஆல் திங்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பேஸ் ஓகேவா. ஸோ எல்லா விஷயமுமே அந்த இடத்துல போய் பண்ண போறாங்க, ரிலேட்டட் டு சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் ஸ்பேஸ். ஸோ இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிறது கவர்மெண்டோடதா அப்படின்னு சொல்லி கேட்டா, இட் இஸ் அ பிரைவேட் ஸ்பேஸ் ஃபிளைட் ஓகேவா. இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் அ பிரைவேட் ஸ்பேஸ் ஃபிளைட். யாரோடது அப்படின்னா, ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் என்னது, இந்த ஆக்சியம் 4. இதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 1, 2, 3 வந்து சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிருக்காங்க.
அதோட கண்டினியூஷனா இன்னைக்கு வந்து 4, அதாவது கண்டினியூஷனா 4 வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகேவா? இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? என்ன ஸ்பேஸ் கிராஃப்ட்? பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட். எந்த பிரைவேட் கம்பெனியோடது? ஆக்சியம் ஸ்பேஸோடது. அப்ப இந்த ஆக்சியம் 4 என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஓகேவா? இப்ப ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கிற மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க? ஸ்பேஸ்லயுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து அலாட் பண்ணிருக்காங்க வித் யூனியன் ஆஃப் 4 கண்ட்ரிஸ் ஐ திங்க். ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா க்ரூ மெம்பர்ஸை வந்து அனுப்ப போறாங்க. எத்தனை நாளைக்கு அப்படின்னா 14 டேஸ்க்கு 14 டேஸ்க்கு வந்து சென்ட் பண்ண போறாங்க. இதுதான் இந்த மெயின் மோட்டோ இதோட. அதுல போய் என்ன பண்ண போறாங்க? அந்த 14 நாளைக்கு அந்த மெம்பர்ஸ் எல்லாம் என்ன செய்ய போறாங்கன்னா இந்த ரிசர்ச் எல்லாமே கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த மிஷனை வந்து எங்க இருந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கென்னடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடா. ஓகேவா? ஃப்ளோரிடால இருந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த மிஷன்ல வந்து யாரெல்லாம் கொலாபரேட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா நாசா தான் என்ன பண்றாங்க, இதை வந்து கொலாபரேட் பண்ணி பண்றாங்க. இதுலதான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 2 இந்தியன் அஸ்ட்ரோனட்ஸ் வந்து சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் இது மெயின் இம்பார்ட்டன்டான திங். ஓகேவா? ஸோ க்ரூல வந்து யாரெல்லாம் இருக்காங்க, க்ரூ மெம்பர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னா பெகி விட்சன், ஸ்லவோஸ் உஸ்னான்ஸ்கி, டிபோர் கபூர் அண்ட் இந்த குரூப்போட கேப்டனா யாரை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சுபான்ஷு சுக்லா. ஓகேவா? சுபான்ஷு சுக்லா இதுதான் நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்டான திங். இந்தியனை சூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஆக்சியம் 4 அப்படிங்கிற ஒரு மிஷன் ரீசெண்டா நம்ம நியூஸ்ல பார்த்திருப்போம். எதனால பார்த்திருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி 2 இந்தியன்ஸை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மூலமா அவங்க யூஎஸ்ல போய் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இதோட மெயின் இம்பார்ட்டன்டான திங். அப்போ இந்த ஆக்சியம் 4ன்றது என்னன்னு பார்த்தோம். இட் இஸ் அ பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்டா? எந்த கம்பெனியோடது? ஆக்சியம் கம்பெனியோடது. அப்போ இந்த ஆக்சியம் அப்படிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ கொலாபரேஷன் பிட்வீன் நாசா, யூஎஸோட நாசாவோடதும் பிளஸ் ஆக்சியம் கம்பெனியோடதும் சேர்ந்தா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆக்சியம் 4 வந்து லான்ச் பண்ண போறாங்க. எங்க லான்ச் பண்ண போறாங்க? ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஓகேவா? அப்போ இது வரைக்கும் பார்த்தது நம்ம பேசிக்ஸ் தான் பார்த்தோம். என்ன அப்படின்னா இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு கீழே ஆக்சியம் 4 அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து லான்ச் பண்றாங்க. அதுல இந்தியன் க்ரூவை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்தியன் மெம்பரும் அந்த க்ரூவ்ல இருக்காங்க. அப்ப இந்த ஆக்சியம் 4ன்றது என்ன அப்படின்னா ஐஎஸ்எஸ்க்கு என்ன பண்றாங்க, ஒரு 14 டேஸுக்கு ஒரு க்ரூ மெம்பரை சென்ட் பண்றாங்க. எதுக்காக சென்ட் பண்றாங்க? சயின்ஸ் டெக்னாலஜி ரிசர்ச்சை வந்து கண்டக்ட் பண்றதுக்காக. அப்போ ககன்யான் மிஷன்ல ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ண யாரு அப்படின்னா பிரைம் பைலட்டா சுபான்ஷு சுக்லா அண்ட் பேக்கப் பைலட்டா பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயரை வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா என்னோட நியூஸ். ஓகேவா? அப்போ ஐஎஸ்எஸ்க்கு போகக்கூடிய செகண்ட் இந்தியன் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து இந்த சுக்லாங்கிறவங்க வந்து வாங்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் யாரு போயிருந்தாங்க அப்படின்னா ராகேஷ் சர்மா போயிருந்தாங்க 1984க்கு. ஓகேவா? அப்போ இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிறதோட மெயின் மோட்டோ என்ன? இந்த இதெல்லாமே இந்த சயின்டிபிக் ரிசர்ச், டெக்னிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், ஸ்பேஸ் அவுட்ரீச் இதெல்லாமே இம்பார்ட்டன்டான மோட்டோவா இருக்கு. ஆக்சியம் 4க்கு முன்னாடியே 1, 2, 3 வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த ஆக்சியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது வந்து கவர்மெண்டோடதா பிரைவேட்டோடதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் அ பிரைவேட் ஸ்பேஸ் கிராஃப்ட். எந்த கம்பெனியோடது அப்படின்னா ஆக்சியம் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. அப்போ இந்த எங்க இருந்து லான்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கென்னடி ஸ்பேஸ் சென்டர் ஃப்ளோரிடால இருந்து லான்ச் பண்றாங்க. யாரெல்லாம் க்ரூ மெம்பர்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா பெகி விட்சன், ஸ்லவோஸ் உஸ்னாஸ்கி, டிபோர் கபூர் அண்ட் சுபான்ஷு சுக்லா. இவர் தான் இந்த பிரைம் பைலட்டா இருக்கிறாரு. அப்ப இந்த ஆக்சியம் 4 அப்படிங்கிறது எந்த 2 இன்ஸ்டிடியூட்டோட கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தா நாசாவோடது பிளஸ் ஆக்சியம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோடது. எதுக்காக? ஐஎஸ்எஸ்க்கு போறதுக்காக. ஓகேவா? அந்த 2 இந்தியன்ஸ் நேம வந்து யாரு ரெக்கமெண்ட் பண்ணாங்க? நேஷனல் மிஷன் அசைன்மெண்ட் போர்டு தான் என்ன பண்ணாங்க, அந்த 2 இந்தியன்ஸோட நேம வந்து
ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இதுவும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சோ அடுத்து என்ன அப்படின்னா, இந்த ஆக்சியம்ல எப்படி இந்தியன் பைலட்ஸ் சூஸ் பண்ணாங்க? அப்போ இந்த மிஷன் வந்து நாசாவோடதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப கிளியர்லி இட் ஷோஸ் தட் இட் இஸ் a mission of US. Why they should include our Indian astronauts? இதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னன்னா நரேந்திர மோடி இருக்கிறாரு இல்லையா, நம்ம பிரைம் மினிஸ்டர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 2023லயே என்ன பண்ணாரு அப்படின்னா யூஎஸ் போனாங்க. யூஎஸ் போனப்போ என்னாச்சு அப்படின்னா, இஸ்ரோவும் நாசாவும் சேர்ந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஐஎஸ்எஸ்ல வந்து நிறைய ரிசர்ச் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த 2023யோட அக்ரிமெண்ட், பைலேட்டரல் அக்ரிமெண்ட் மூலமா தான் இப்ப என்ன பண்றாங்க, நாசாவுக்கு வந்து நம்ம இந்தியன் அஸ்ட்ரானட்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஸோ இந்த ஆக்சியம் மிஷனோட மெயின் மோட்டோ என்ன, அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா கமர்ஷியல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். கமர்ஷியல் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், ஸ்பேஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறாங்க பேஸ்ட் ஆன் கமர்ஷியல் திங்ஸ். அது மாதிரி சயின்டிஃபிக்கா ரிசர்ச் பண்ண போறாங்க, சயின்டிஃபிக் ரிசர்ச். அண்ட் ஆல்சோ இட் இஸ் த மெயின் மோட்டோ ஆஃப் த பப்ளிக் இன்ஸ்பிரேஷன். எதனால பப்ளிக் இன்ஸ்பிரேஷன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஸ்பேஸ்ல போய் என்ன செய்ய போறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பிகம் a toughest one and also the interesting one. அப்போ இது மூலமா பப்ளிக் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்க போறாங்க. எதுக்காக இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் வந்து என்ன செய்யணும், அவங்களோட கரியரை வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், அதாவது ஸ்டெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இந்த ஸ்டெம்ல வந்து அவங்களோட ஃபியூச்சர் கரியரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிற மாதிரி தான் இந்த ஆக்சியம் மிஷனும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ககன்யான் மிஷன் மூலமா நம்ம என்ன பண்ண போறோம், ககன்யான் மூலமா என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஹியூமனை வந்து ஸ்பேஸுக்கு சென்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆக்சியம் மிஷன் மூலமா இந்தியன் அஸ்ட்ரோனட்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு சென்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து என்னன்னா ககன்யான் மிஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கோயிங் டு பிகம் தி இன்வேல்யூபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ தி இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஃபார் த ஃபியூச்சர் மிஷன்ஸ். ஓகேவா? அப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவோட இன்ஃபர்மேஷன் என்ன ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா, ஆக்சியம் 4 அப்படிங்கிற ஒரு மிஷனை பார்த்திருக்கோம். அந்த மிஷன்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்க, எதுக்காக அந்த மிஷன், அந்த மிஷனோட மோட்டோ என்ன, அந்த மிஷன் வந்து எந்த 2 இன்ஸ்டிடியூட்டோட கொலாபரேஷன், எதுக்காக பர்டிகுலரா இந்தியன் க்ரூவை வந்து உள்ள செலக்ட் பண்றாங்க, பிகாஸ் ஆஃப் த விசிட் பை ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆன் ஜூன் 2023. ஓகேவா? ஸோ இது மட்டும்தான். ஸோ ஆக்சியம் 4 அப்படின்னு சொல்லி இதுல எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் பண்றதுக்கு இந்த ஒரு நியூஸ் மட்டும் போதும், இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். ஓரளவுக்கு என்ன பண்ணலாம், ஆக்சியம் 4 பத்தி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். Hope this session is useful and thank you for watching.